பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருத்தரையும் அவருடைய நினைவின் பிரகாரம் வழி நடத்துவாராக. இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறதான காரியம் என்ன என்று சொன்னால், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இந்த பரிசுத்த வேதம் உங்களை யார் என்று அடையாளம் காட்டுகிறதும் அவர்களாகவே நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் அல்லது நீ என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலே நம்மை குறித்து என்ன வேத வசனங்கள் எழுதியிருக்கிறதோ அந்த வசனங்களை எடுத்து வைத்து கொண்டு அந்த வசனங்கள் பிரகாரம் கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறான் என்று விசுவாசித்து தேவனை மையப்படுத்துவதாக நாம் காணப்படுவோம். பிரியமானவர்களே, ஏனென்றால் பரிசுத்த வேதாகம் கண்ணாடி கொப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1:23 பரிசுத்த வேதாகமும் கண்ணாடி கொப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கண்ணாடி உண்மையை தான் சொல்லும். நம்மை பாவி என்று சொன்னது இந்த பரிசுத்த வேதாகமம் தான். நம்ம தலையெல்லாம் களைஞ்சு கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்றுனா தலையெல்லாம் களைஞ்சிருக்குன்னு காண்பிக்கும். தலையெல்லாம் வாரிட்டு போய் நின்னாக்கா இப்போ சரியா இருக்கணும் என்று சொல்லி காண்பிக்கும். ஆகினால பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த வேதாகம் நம்மை ஒரு காலத்துல பாவி என்று சொல்லுது. இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே இந்த பரிசுத்த வேதாகம் நம்மை யார் என்று சொல்கிறது என்று சொல்லி அறிந்து அதற்கேற்ற மாதிரி தேவனை நாம் மையப்படுத்துவதாக இருக்கின்ற பிரியமானவர்களே, நீங்கள் என்று சொல்லியும் நீ என்று சொல்லியும் பரிசுத்த வேதாகமத்தை நம்மை குறித்து என்ன எழுதியிருக்கிறதோ அவைகளையே இன்றையிலிருந்து நாம் விசுவாசிக்கிறவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் நமக்கு அதுக்கு உதவி செய்வாராக. ஆமென். யோவான் 15:16 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். அந்த கனி உங்களை நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளவில்லை, இயேசு கிறிஸ்து தான் நம்மை தெரிந்து கொண்டவராக இருக்கிறார். ஆகையினாலே நாம் யார் என்றால், நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் யார் என்றால் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தாவே, நீர் என்னை தெரிந்து கொண்டதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் எப்பொழுதும் தேவனை சொல்கிறவர்களாக இருக்கணும். நிறைய பேர் நினைச்சுக்கிறீங்க, நான் தான் இயேசுவை தெரிந்து கொண்டேன். இல்லை, இயேசு சொல்றார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். ஆகினால பிரியமானவர்களே, நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்று சொல்லி தேவன் சொல்லி இருக்கிறதுனால, கர்த்தாவே, நீர் என்னை தெரிந்து கொண்டதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் சொல்லி தேவனை மையப்படுத்தலாக இருக்கிறேன். அடுத்தாக 1 கொரிந்தியர் 3:16 வாசிக்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, என்றைக்கு நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோமோ அன்றிலிருந்து நாம் தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். தேவன் கைகளினால கட்டப்பட்டதான ஆலயத்துல வாசம் பண்ணுகிறதுல மனிதனுக்குள்ளே தான் வாசம் பண்ணுகிறதுக்கு தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆகையினால பிரியமானவர்களே, இயேசுவை விசுவாசி சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு பரிசுத்த ஆவியை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்பட்டு விட்டோம் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தாவை, நீர் வாசம் பண்ணுகிற ஆலயமாய் என்னை நீர் மாற்றினதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன்னு சொல்லி தேவனை மையப்படுத்துவதாக இருப்போம். பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 6:19 வாசிக்கும் பொழுது, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள், நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்களே, தேவனுக்கு சொந்தமானவர்களா இருக்கிறீர்கள் சொல்லி வேத வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே கிரயத்துக்கு கொண்டு விட்டார். ஆகையினால் நாம் நமக்கு சொந்தமானவர்களே, தேவனுக்கு சொந்தமானவர்களா இருக்கிறோம். நாம் யாருக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோமோ அந்த சொந்தமானவர் தான் நம்மை போஷிக்கிறவரா இருக்கிறார், உடுத்தி வைக்கிறவரா இருக்கிறார், பாதுகாக்கிறவரா இருக்கிறார், எல்லா காரியங்களையும் நமக்கு கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். உதாரணமாக, நாம் ஒரு கப்பலோ ஒரு பிளெயினோ ஒரு காரோ வச்சுட்டு இருப்போம்னு சொன்னா, நம்முடைய காரோ நம்முடைய பிளெயினோ கப்பலோ பழுதுபட்டுட்டா நாம தான் அதை சரி செய்து உடனே அதை இயக்கிறதுக்கான முயற்சிகளை எல்லாம் செய்கிறதாக இருப்போம். ஏனென்றால் அது நமக்கு சொந்தமானதா இருக்குது. அதே போல இன்றைக்கு நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாச சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே நாம் யாருக்கு சொந்தமானவர் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு சொந்தமானவர். நாம் நமக்கு சொந்தமானல்ல, நம்ம நமக்கே சொந்தம் கிடையாது. ஏனென்றால் தேவன் அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்மை வாங்கி விட்டார். நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள். தேவனுக்கு சொந்தமானவர்களா இருக்கிறதுனாலே தேவனே நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆகினால் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், அவைகளை ஒருவனும் ஒரு காலம்
என்னுடைய கரத்திலிருந்து பறித்து கொள்வதில்லை என்று சொல்கிறார். என் பிதாவுடைய கரத்திலிருந்து ஒருவனும் அவைகளை பறித்து கொள்ள முடியாது என்று சொல்கிறார். ஓனாய் பீறி போடுறது நான் ஒரு நாள் விட மாட்டேன் என்று சொல்கிறார். ஆகினால பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு விரோதமாய் ஒரு ஆயுதங்கள் எல்லாம் வாக்கியம் பண்ணுகிறவர்கள். ஏன் என்று சொல்லி பார்க்கும்போது நாம் நமக்கு சொந்தமானல, அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோம். அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறதுனால தான் நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கிறார், நமக்கு உணவு கொடுக்கிறார், உடையை கொடுக்கிறார், பாதுகாத்து நடத்துகிறார், நமக்கு போதிக்கிறார், நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார். ஏனென்றால் நாம் நமக்கு சொந்தமானவர்களே, தேவனுக்கு சொந்தமானவர்கள். பரிசுத்த வேதாகம் என்ன சொல்கிறதோ அதை தான் நம்ம விசுவாசிக்கிறதாக இருக்கணும். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னேன், பரிசுத்த வேதம் கண்ணாடி கொப்பனையா இருக்கிறது. இந்த கண்ணாடி என்ன சொல்கிறதோ அதை தான் விசுவாசி நாம் தேவனை மையப்படுத்தலாக இருக்கணும் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தாக மத்திய 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து என்ன சொல்றார்? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று சொல்கின்றார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம். அவரே நம்மை வெளிச்சம் என்று சொல்லி இருக்கும் போது நாம் அதை விசுவாசித்து கர்த்தரை மையப்படுத்தலாக இருக்கின்றார். கர்த்தாவே, நீர் என்னை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏனென்றால் அவர் தான் நம்ம இந்த உலகத்துல பிரகாசிக்க பண்ணுகிறதானே மெய்யான ஒளியாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்ததான நம்ம எல்லாரையும் அவருடைய ஒளியினாலே நம்மை வெளிச்சமாய் இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். நாம் யார் என்றால் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு அதிகாரம் கிடையாது பிரியமானவர்களே. ஆகையினால தான் கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம் என்று சொல்லி ஆண்டவரே சொல்லி இருக்கும் பொழுது அதை விசுவாசித்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துவர்களாக இருக்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் என்னை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லி தேவனை மையப்படுத்துவதாக இருக்கணும். அடுத்தாக மத்திய 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறேன்னு சொல்கின்றார். அப்ப நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாச சுதந்திரத்தை ஏற்றுக்கொண்ட உடனே தேவன் நம்ம என்னவா மாற்றிருக்கிறான்னு சொன்னால் உலகத்துக்கு உப்பாய் மாற்றிருக்கிறார். உப்பு இல்லாம சமையல் இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. உப்பு எல்லாவற்றுக்கும் மிகவும் உபயோகரமான ஒன்றா இருக்கிறது. உப்பு நிறம் வெண்மை என்று சொல்லி பார்க்கிறோம். உப்பு இரும்பையும் அரிக்கக்கூடியதான தன்மை படைத்தன்னு சொல்லி பார்க்கிறோம். உப்பு கெடாமல் பொருட்களையும் பாதுகாக்கக்கூடியதா இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான உப்பாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆகினால பிரியமானவர்களே, நீங்கள் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறது சொல்லி கர்த்தர் சொன்னதை விசுவாசித்து கர்த்தாவின் இந்த உலகத்துக்கு உப்பாய் வைத்திருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன்னு சொல்லி தேவனை மையப்படுத்துவதாக இருக்கணும். பிரியமானவர்களே, யோவான் 15:14 மறுபடியும் என்ன சொல்றார்? நீங்கள் கனி கொடுக்கும்படிக்கு ஏற்படுத்தப்பட்டீர்கள் சொல்கிறார். நம் கனி கொடுக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள். என்ன கனி? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குண, விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், எப்படிப்பட்டதான கனிகளை கனி கொடுக்கிறதுக்காகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா நாம் ஏற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவர் நம்மை கனி கொடுக்கிறதுக்காகவே இந்த உலகத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த கனி என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட கனி கொடுக்கிறதாக இருக்கிறோம். அதுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தாவே, நான் கனி கொடுக்கும்படிக்கு நீர் என்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் என்னை கனி கொடுக்கும்படிக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன்னு சொல்லி நாம் தேவனை மையப்படுத்தலாக இருக்க வேண்டும். அடுத்தாக 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் கிறிஸ்துவனுடையவர்கள், நம் தேவனுக்கு சொந்தமானவர்களா இருக்கிறோம், கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கிறோம். அப்படி கிறிஸ்துவனுடையவர்களா இருக்கிறதுனால தான் நம்முடைய பேரை என்னவா மாற்றப்பட்டது? அந்தியோகியால முதல் சொல்லி பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி மாற்றப்பட்டது. ஏனென்றால் நாம் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கிறோம், அவருக்கு சொந்தமானவர்களாக நாம் மாற்றப்பட்டு விட்டோம். ஆகினால் நாம் எப்பொழுதும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தாவே, நீர் என்னை உமக்குரியவனாக மாற்றி விட்டீர், அதற்காக நமக்கு நன்றி என்று சொல்லி தேவனை மையப்படுத்தலாக இருக்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, இப்படி நீங்கள் அல்லது நீ என்று சொல்லி பரிசு வேதாகம் நம்ம என்ன சொல்லி இருக்குதோ அவர்களாகவே நாங்கள் இருக்கிறபடினாலே அவைகளை விசுவாசித்து இரவு பகலும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமா நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சுமத்துகிறோம். இந்த பரிசு வேதாமத்தை நீங்கள் அல்லது நீ என்று சொல்லி என்னென்ன வார்த்தைகளில் நீங்கள் சொல்லி இருக்கிறோ அவைகளெல்லாம் நாங்கள் விசுவாசித்து எப்பொழுதும் மையப்படுத்தலா இருப்பதற்கு எங்கள் எல்லாருக்கும் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.